இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜி பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கிறது. இது ஒவ்வொரு நாளும் கண்டு கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற என் அன்பு உள்ளங்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு இதை காணும்படியாய் தெரியப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். இதை காணட்டும். தேவன் ரட்சிப்புகளாய் அற்புதங்களாய் அவர்களை நடத்துவார்களாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் தேவ ஜனங்களுக்கு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மூலமாய் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். 1 அரசரின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் தெய்வமானார், ஆண்டவர் தெய்வமானார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற சிலுவையில் ஜீவன் கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற தெய்வம் உண்மையான தெய்வமானாள், உண்மையான மெய்யான தெய்வமானாள். எலியா ஜனங்களை நோக்கி சொன்னான், கர்த்தர் தெய்வமானாள், கர்த்தரை ஆராதியுங்கள். பாகால் தெய்வமானாள், பாகாலை ஆராதியுங்கள். எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரே ஒரு மனிதன் எலியா, 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள், 850 ஜனங்கள் மத்தியிலே ஒரே ஒரு எலியா சொல்கிறார், சவால் விட்டு சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானார். இந்த நிலையில் நீங்களும் நான் இருந்தால் எப்படி இருப்போம்? வீட்டில் இருக்கிற 4 பேர் 5 பேர் 8 பேருக்கு மத்தியிலே கர்த்தர் தெய்வம் நம்மளால் சொல்ல முடியலை இல்லையா? விசுவாசித்து பேசுங்கள். கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொத்த அந்த பகுதியையும் அந்த தேசத்தையும் அவன் வானத்து மதிலை அடைத்து பூட்டி சாவி எடுத்து பாயில் விட்டான். அவன் என் வார்த்தையினால் அன்றி மழை பெய்வதில்லை, என் வார்த்தையால் அன்றி. எத்தனை வல்லமையான வார்த்தை பாருங்கள். தேவனுக்கு முன்னதான் நிற்கிற மனிதன் என்று சொல்கிற அந்த எலியா சொல்கிறார். அவன் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, பலிப்பீடத்தில் கிட்டி நிற்கும் பொழுது அதை முதலாவது சொப்பனிட்டா. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு காணப்படுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே சரி பண்ணுங்கள். ஆண்டவருக்கு முன்னதாக தேவன் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற அந்த பலிபீடத்தை சரி பண்ணுங்கள். எனக்கு அருமையானவளே, சொப்பனிட்டா, விறகுகளை அடுக்கினான். வேதம் சொல்கிறது அதற்கு இஸ்ரவேல் என்றும் பெயரிட்டவன் மாத்திரமல்ல, பலியை கடினப்படுத்தும்படியாக தண்ணீரை ஊற்றுகிறார். வாய்க்காலை சுற்றி ஓடுகிறது. பலிபீடத்தில் நின்று ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்போம் அடிச்சினால் கம்பீரத்தோடு இருப்போம். எத்தனை ஜனங்கள் மத்தியிலும் தலை குனிந்து நிற்கின்றீர்களோ, தள்ளப்பட்டு நிற்கின்றீர்களோ, உதாசரப்படுத்தி நிற்கின்றீர்களோ, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனிதன் எனக்கு என்ன செய்வார் என்று நீங்கள் நாவினால் அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு முன்னதாக நின்று பாருங்கள். உங்களுக்காக வைராக்கியமாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவா. தன் ஜனத்துக்காக வைராக்கியமாக இறங்குவா. ஒரு குடும்பம், அருமையான ஒரு குடும்பம் சில மாதங்களுக்கு முன்னதாக ஜெபிக்க வந்தார்கள். அவரிடத்தில் கேட்டேன், ஐயா, நீங்கள் வேறு ஏதாவது காரியங்களிலே கடந்து போனீர்களா? ஆவியானவர் சொல்கிறார். சாதாரணமாக சொன்னார். சில மாதங்களுக்கு முன்னதாக இப்படி ஒரு காரியத்தில் நாங்கள் போனோம். இல்லை, மனம் திரும்பினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லி இயேசுவை குறித்து, இயேசுடைய அன்பை குறித்தும் அப்படி வார்த்தை குறித்து போதித்து செபித்து அனுப்பினேன். நடந்தது என்ன? அவர் மனம் மாறினார், வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு பாக்கியசாலியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், சிக்கனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கையிடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் மலை போல இருக்கிற பிரச்சனை அவருடைய பிரசனத்தினால் மெழுகு போல உருகி போகும். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்தரிக்கிறோப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தரே தெய்வம் என்று நிற்க தேவன் கிருபை பாராட்டும். தகப்பனே, நீர் கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக, வியாதிகளை மாற்றி சுகத்தருவீராக. அப்படி ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். தகப்பனே, உடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது
அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைக்கே நீர் அற்புதம் செய்தது காரியண்டி இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.